ஹலோ கைஸ், வெல்கம் டு மணி ஏர்னிங் ஆன்லைன் சேனல். நான் உங்கள் விஷ்ணு. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம கிரிப்டோ யூசர்ஸ் எல்லாருக்குமே இந்த வெப்சைட்டை பற்றி தெரியும். அப்படி தெரியாதவங்களுக்கும் இந்த வெப்சைட்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லை, நான் கிரிப்டோ ஃபீல்டுக்கு ஒரு நியூ யூசர் அப்படின்னாலும் உங்களுக்கு இது தேவைப்படும். இந்த வெப்சைட்டோட பேர் காயின் மார்க்கெட் கேப். இதான் இப்போ இந்த வெப்சைட்குள்ளே போய்க்கலாம். காயின் மார்க்கெட் கேப் ஓப்பன் ஆகுது. ஓகே கைஸ், பொதுவாக நம்ம ஒரு காயினை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நம்ம அந்த காயினோட பேக்ரவுண்ட் எவ்வளோ, அதோட வால்யூம் எவ்வளோ, அதோட கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோ, ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இந்த காயின் மார்க்கெட் கேப்பில் நம்மளால் பண்ண முடியும். இதோட இன்டர்ஃபரன்ஸு இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ பொதுவாக பாப்புலரான காயின்ஸு, வால்யூம் அதிகமாக இருக்கிற காயின்ஸ், அதோட ப்ரைஸ் அதிகமாக இருக்கிற காயின்ஸ் எல்லாத்துக்குமே ரேங்க் வைஸில் கொடுத்துருப்பாங்க. அது போக இதோட வால்யூம் உங்களுக்கு தனியாக இருக்கணும் அப்படின்னாக்கா, வால்யூமையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா எதோட வால்யூம் எல்லாமே அதிகமாக இருக்குன்னு காமிக்கும். வால்யூம் அப்படின்னாக்கா அந்த காயின்ஸை எத்தனை பேர் வாங்கி ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது வால்யூமில் உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். அடுத்து ப்ரைஸு, அதுக்கப்புறம் 24 ஹவர்ஸில் எவ்வளோ ஏறி இருக்குது, எந்தெந்த காயின்ஸ் இறங்கி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதில் டாப் 200, டாப் 100, டாப் 500 இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம் கைஸ். இப்போது உங்களுக்கு ஒரு காயினோட இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னாக்கா, அதோட பேக்ரவுண்டு, அதுக்கு பின்னாடி என்ன பிளாக் செயின் இருக்குது, எதை ஃபாலோ பண்ணுது, எத்தனை பேர் அந்த கம்யூனிட்டியில் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் காமிக்கும் கைஸ். இப்போ பிட்காயினோட பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1.97 மில்லியன் இருக்குது இந்திய ரூபாயோட அடிப்படையில். இதில் நம்ம சேட் பண்ணிக்கலாம் கைஸ். நம்ம நம்மளோட டவுட்ஸ் எல்லாம் அதில் கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதோட மார்க்கெட் கேப் 38 ட்ரில்லியன் இருக்குது. அதுக்கப்புறம் வால்யூம் 2.51 ட்ரில்லியன் இருக்குது. மேக்ஸிமம் சப்ளைவே இதுக்கு ஜஸ்ட்டு 21 மில்லியன்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு காயினோட எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும். இதோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5.69 மில்லியன்ஸ் ரூபாய் இருக்குது. ஓகே கைஸ், இது ப்ரைஸை நம்ம பார்த்துக்கிறது. இப்போ அதோட பிளாக் செயினு, அதோட பேக்ரவுண்டில் யார் யார் இருக்கா, என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அது எல்லாமே இந்த எபவுட் பிட்காயினில் தெரியும் கைஸ். இதில் ஒரு காயினோட ஃபுல் ஹிஸ்ட்ரியுமே நீங்கள் இதிலேருந்து எடுத்துக்கலாம். இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே ட்ரூவானது தான், அஃபிஷியலாக அவங்களே அனௌன்ஸ் பண்ணியிருந்தது தான். அது எல்லாத்தையுமே நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம் கைஸ். ஒரு காயினோட ஃபுல் ஹிஸ்ட்ரியுமே இங்கே இருக்கும், அதோட ப்ரைஸும் இங்கேயே இருக்கும், அதோட கம்யூனிட்டியும் இங்கேயே இருப்பாங்க. நம்ம இங்கே சேட் பண்ணிக்கலாம் அவங்க கூட. அதோட அந்த காயின்ஸோட நியூஸை பற்றி என்னென்ன அப்டேட்ஸான நியூஸ் இருக்குது, இல்லைன்னா டம்ப் ஆகிற நியூஸ் எதுவாக இருந்தாலும் அது இந்த நியூஸில் உங்களுக்கு ஃபீட் ஆகிடும். மார்க்கெட் இந்த பிடிசி எந்தெந்த எக்ஸ்சேஞ்சஸில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பைனான்ஸில் இருக்குது, காயின் பேஸில் இருக்குது, கிராக்கனில் இருக்குது, கியூ காயினில் இருக்குது. ஏகப்பட்ட காயின்ஸ் பிட்காயின் தாராளமாக இருக்குது. ஸோ இது இந்த பிட்காயினுக்கு மட்டுமே இல்லாமல் ஏகப்பட்ட எல்லா காயின்ஸுக்குமே நீங்கள் மார்க்கெட் செக் பண்ணிக்கலாம், எந்தெந்த எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்ட்டு. இப்போது அடுத்தது போர்ட்ஃபோலியோ. இதில் ஜஸ்ட் நீங்கள் ஆட் ட்ரான்சாக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்சேஞ்சில் பை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா, அதே மாதிரி இங்கே ஜஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு நோட் பேட் மாதிரி. இதில் நீங்கள் அந்த காயினோட ப்ரைஸ் ஏறி இருக்கா இறங்கி இருக்கா அப்படிங்கிறத அந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே போகாமல் ஜஸ்ட்டு இதுலேருந்தே நம்ம பார்த்துக்கலாம் கைஸ். அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ஜஸ்ட்டு 1 ஹவரில் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, எத்தனை பேர் செல் பண்ணியிருக்காங்க, ஹைலோ இதெல்லாமே இதிலே காமிச்சிடும். இப்போ அடுத்தது போகலாம். இதில் இந்த டீட்டெயில்ஸ் அவ்வளோதான் கைஸ். இந்த காயின் மார்க்கெட் கேப்பில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இங்கே மேலே டைமண்ட்னு ஒன்று இருக்குல்ல கைஸ், இந்த டைமண்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா காயின் மார்க்கெட் கேப் டைமண்ட்ஸ் அதுக்குள்ளே உங்களுக்கு கொண்டு போகும். இப்போ என்னோடய டைமண்ட்ஸ், நான் டெய்லியும் ஃப்ரீயாக கலெக்ட் பண்ண டைமண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்கா 8350 டைமண்ட்ஸ் என்கிட்ட இருக்குது கைஸ் இப்போ கரண்ட்டாக. நீங்கள் இதை எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படின்னாக்கா, இதோ இங்கே
டே 1க்கு 10, டே 2க்கு 10, டே 3க்கு 10, டே 4க்கு 20, டே 5க்கு 20, டே 7க்கு 50 டைமண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கைஸ். ஜஸ்ட்டு இங்கே வந்து டைம் ஓடிட்டுருக்குல்ல, இந்த டைம் ஓடி முடிஞ்சிடுச்சு எனக்கு அப்படின்னாக்கா கலெக்ட் டைமண்ட்ஸ்ன்னு கேட்கும். கலெக்ட் டைமண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து டைமண்ட்ஸு இங்கே வந்து மை டைமண்ட்ஸில் உங்களுக்கு ஷோ ஆகிடும் எவ்வளோ கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இந்த டைமண்ட்ஸ் மூலிமா எப்படி நம்ம ஏர்ன் பண்ணுறது, இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னாக்கா, இது பாருங்கள் கைஸ், ஒரு நிமிஷம். இதில் நான் டெய்லியும் கலெக்ட் பண்ணது தான். டெய்லியுமே உங்களுக்கு டெய்லி பேஸில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க கைஸ். இப்போ வந்து இதை எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இங்கே மேலே வந்து டைமண்ட் ரிவார்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, இந்த டைமண்ட் ரிவார்ட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அவங்க இது வரைக்கும் என்னென்ன கண்டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற இதில் காமிக்கும். இதில் பாருங்கள் கைஸ், இது வந்து ஒரு ஃபேன் டோக்கன் தான். இந்த ஃபேன் டோக்கன் வந்து ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட 1000 டைமண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா $5 ஒர்த்தான டோக்கன்ஸ் வந்து உங்களுக்கு பைனான்ஸ்லேயோ இல்லை நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சில் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதில் கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் எல்லாமே இதில் பினான்ஸில் தான் கொடுப்பாங்க, பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வழியாக தான் கொடுப்பாங்க. ஸோ பாருங்கள், ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு 1000 டைமண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா $5 ஒர்த்தான ஃபேன் டோக்கன் வந்து ஸ்டார்டிங் அந்த ஃபேன் டோக்கன் இருக்கும்போதே உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. அது விலை ஏற ஏற அதோட வேல்யூவும் ஏறும். அதே மாதிரி அவங்க என்எஃப்டிஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்எஃப்டி அப்படின்னாக்கா நான் ஃபங்க்ஷபிள் டோக்கன் அப்படின்னு பேர். இது வந்து நம்ம பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாருங்கள், ஜஸ்ட்டு 200 டைமண்ட்ஸ் இருந்துச்சுன்னு அப்படின்னாலே உங்களால் வந்து அதை பை பண்ணிக்க முடியும். பை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துருப்பாங்க. எப்படி பை பண்ணணும், எதில் பை பண்ணணும் எல்லாமே அவங்களே இதில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் வந்து கிடச்சிரும். இதில் வந்து அவங்க வந்து நிறைய ஈவெண்ட்ஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நேராக போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும், சில சமயங்களில் வந்து ஆன்லைனில் ஏதாச்சும் ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் பெஸ்ட்டாக நம்ம ஜஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னாக்கா அதுக்கும் நம்மளுக்கு ரிவார்ட்ஸு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்எஃப்டிஸ் தான் இவங்க மேக்ஸிமமாக ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோ இங்கே ஒரு என்எஃப்டி இருக்குது பாருங்கள். ஜஸ்ட்டு நம்மகிட்ட 1000 இருந்துச்சுன்னா அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து என்எஃப்டிஸை வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். எல்லாமே பாருங்கள், இந்த பாருங்களேன், $100 இப்போ முன்னாடி பார்த்தது எல்லாமே 20, 50 அந்த மாதிரி டாலர்ஸ் கணக்கில் போய்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு என்எஃப்டியுமே. இதில் எப்படி நம்ம என்எஃப்டியோட வேல்யூ சூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா, இங்கே ப்ரைஸ், இந்த டைமண்ட்ஸோட ப்ரைஸை பொறுத்து தான் கைஸ். இதில் வந்து 10,000 டைமண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னாக்கா தான் இந்த என்எஃப்டியை வந்து நம்மளால் வாங்க முடியும். ஸோ 1000, 2000 டைமண்ட்ஸ் வந்து ஈஸி தான் கைஸ். ஆனால் 10,000த்துக்கு வந்து அதிகமான உழைப்பு அதில் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். டெய்லி கன்சிஸ்டன்சியாக நம்ம வந்து லாகின் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அந்த ரிவார்ட் சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் 10,000 வந்து ஈஸியாக கிடைக்கும். அந்த 10,000தோட வேல்யூ, என்எஃப்டிஸோட வேல்யூ எங்கேயோ போகும் கைஸ். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட காயின்ஸ் இருக்குது, அதை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்சில் சேவ் பண்ணுறது ஆபத்தான விஷயம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா அதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. அவங்க வந்து வேலெட்ஸ் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு இந்த டைமண்ட்ஸை வச்சு நம்ம அவங்களோட வேலெட்ஸை வந்து ஃப்ரீயாகவே நம்மளால் வாங்கிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், ஜஸ்ட்டு 14,000 டைமண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களோட வேலெட்டை வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாகவே சென்ட் பண்ணிவிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஏகப்பட்ட விஷயம் வந்து இதில் இருக்குது. இதில் வந்து ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஈவெண்ட்ஸும் கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட ஜஸ்ட்டு டெய்லியும் நம்ம லாகின் பண்ணி கலெக்ட் டைமண்ட்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆகிடும். இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 ஈவெண்ட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. லக்கி ட்ரா, அப்புறம் வந்து ரெண்டுமே லக்கி ட்ரா மாதிரி தான் இருக்குது. இதுக்கு வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு 1500 டைமண்ட்ஸும் 5500 டைமண்ட்ஸும் இருந்துச்சு அப்படின்னாலே உங்களால் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதில் வந்து ஏர்ன் பண்ணுவோம். இதில் வந்து எவ்வளோ ரிவார்ட்ஸ் வருதுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. எப்படி அப்படின்னாக்கா சில வந்து என்எஃப்டி தான் கொடுப்பாங்க, சில இது வந்து ஃபேன் டோக்கன் பேஸாக கொடுப்பாங்க,
சில இது வந்து நம்ம ஈவெண்ட்ஸ் பார்ட்டிசிபேஷன் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. சில இது இந்த மாதிரி புதுசு புதுசாக கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட வேலை என்னன்னாக்கா இந்த மை டைமண்ட்ஸில் போயிட்டு டெய்லியுமே நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டைமண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னாக்கா தான் இது வந்து உங்களுக்கு ஒரு சரியான விஷயமா இருக்கும். நான் வந்து யாரையுமே ரெஃபர் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். யாருமே ரெஃபர் பண்ணல. ரெஃபர் பண்ணாமலே எனக்கு வந்து 8350 டைமண்ட்ஸ் இருக்குது. அப்படின்னாக்கா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து ஈஸியாக டைமண்ட்ஸ் வந்து எர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதில் எப்படி சைன் அப் பண்ணுறது அப்படின்னாக்கா அக்கௌண்ட் இருக்கும். அதில் வந்து ஜஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடியும் உங்களோட பாஸ்வேர்டும் போட்டால் மட்டுமே போதுமானது. நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். அதோட இங்கே வந்து ரெஃபரல் ஐடியை என்னோடய ரெஃபரல் ஐடியை நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைமண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ரெஃபரல் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனாக்கா நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் போய் காயின் மார்க்கெட் கேப்பு அப்படின்னு டைப் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து காயின் மார்க்கெட் கேப் ஷோ ஆகிடும். அதில் போய் நீங்கள் வந்து க்ரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஜஸ்ட்டு டைமண்ட்ஸை வச்சு ஏர்ன் பண்ணுறது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்னொரு வழி மூலியமாகவும் பார்ட்டிசிபேஷன் பண்ணி டோக்கன்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு வந்து இந்த மாடு சிம்பிள் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாடு சிம்பிள் கூட வந்து ஒரு NFT தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டு கிளைம் பண்ணது அதான் இப்போ ப்ரொஃபைலில் வச்சுருக்கேன். இப்போ வந்து இங்கே டூல்ஸில் வந்து ஃப்ரீ ஏர்ட்ராப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஏர்ட்ராப்பை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இங்கே இன்டர்ஃபரன்ஸ் இப்போ தான் இருக்கும். இப்போ வந்து ஆன்கோயிங் ஏர்ட்ராப்ஸ் எதுவும் இல்லை. அப்கமிங் ஏர்ட்ராப்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். அப்கமிங்கும் இந்த ஏர்ட்ராப்ஸும் இல்லை. முடிஞ்சு போன ஏர்ட்ராப்பை அது ஏகப்பட்டது இருக்கும் போல இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏகப்பட்ட முடிஞ்ச ஏர்ட்ராப்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏகப்பட்ட ஏர்ட்ராப்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸ்க்ரீன் போய்கிட்டே இருக்குது. நம்ம வந்து ஒவ்வொரு ஏர்ட்ராப்லேயும் பார்ட்டிசிபேஷன் எப்படி பண்ணுறதுன்னா அவங்களே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அந்த மூலியமாகவே நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம வந்து ஏர்ட்ராப்ஸை ஃப்ரீயாக க்ளைம் பண்ணிக்க முடியும். இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க பாருங்கள். 7 லட்சம் பேர், 3 லட்சம் பேர், 6 லட்சம் பேருன்ட்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அதில் நம்பர் ஆஃப் வின்னர்ஸ் வந்து 29,000, 15,000, 10,000. இதில் வந்து ஆயிரக்கணக்கில் தான் வின்னர்ஸ் இருக்காங்க. ஆனால் பார்ட்டிசிபேட் பண்ணுறது லட்சக்கணக்கில் பண்ணுறாங்க. டோட்டல் ஏர்ட்ராப்ஸ் வந்து மொத்தமாக 29,000 பேருக்கு வந்து எத்தனை டோக்கன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் டேட்டு எண்ட் டேட் அவங்களே எல்லாமே கொடுத்துருவாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம வின் பண்ணியிருக்குமா இல்லை கிடைக்கலையா அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம எந்த விதமான பேவும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஏர்ட்ராப்பில் பார்ட்டிசிபேஷன் மட்டும் பண்ணால் போகிறோம். லக்கு இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும், லக்கு இல்லைனாலும் கிடைக்காது. இதில் நம்மளுக்கு எந்த விதமான லாஸஸும் ஏற்படாது ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்ட்டிசிபேஷன் பண்ணதை வந்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அது வந்து நிறைய பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருந்தேன். பட் இதில் வந்து 3 தான் காமிக்குது, என்ன ஏறதுன்னு தெரில. அதில் வந்து நான் ஒரு NFT வந்து கிளைம் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து டாப் கோல் NFTன்னு பேர். அது வந்து ஒரு ஃபுட்பால் பேஸ்டு NFT வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏர்ட்ராப்ஸில் வந்து ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். காயின் மார்க்கெட் கேப்பை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து மெயினாக இருக்க வேண்டியது கலெக்ட் டைமண்ட்ஸை வச்சு ஏர்ன் பண்ணுறது. ரெண்டாவது வந்து ஏர்ட்ராப்பில் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறது மூலிமா ஏர்ன் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். இந்த காயின் மார்க்கெட் கேப்பில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இனிமேல் நம்ம சேனலில் பார்க்க போகிறது எல்லாமே ஃப்ரீ பேஸ்டு வீடியோஸ் மட்டும்தான். நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக இதில் மணி ஏர்ன் பண்ணுற பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம இனிமேல் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் காசு கட்டுற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுறதே வேண்டாம். ஜஸ்ட்டு நம்ம ஃப்ரீயாக இதில் கலெக்ட் பண்ணலாமோ அது எல்லாத்துக்குமே நான் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்து தொடர்ந்து வேணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க.
மற்ற வீடியோஸையும் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பபாய்.